செல்வி மோகன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இமானுவேல் சேகரன் கொலை, முதுகுளத்தூர் கலவரம், இவை இரண்டும் நடந்ததற்கான பின்னணி என்ன? அதனை காமராஜர் கையாண்டது எப்படி? நடந்தது என்ன? இதை பத்தின கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நாம முழுமையா பார்க்க போறோம். வாங்க. அதாவது செப்டம்பர் 11 இந்த தேதியில பார்த்தோம்னா தேசிய கவி பாரதியாரின் நினைவு தினமாக கொண்டாடப்படுவதோடு மட்டுமல்லாம தமிழகத்தின் சமூக வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாகவும் பதிவாகி இருக்கு. 68 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம்னா இதே நாள்ல ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் நலனுக்காக பாடுபட்ட திரு இமானுவேல் சேகரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய மரணம் அப்போது நடந்த முதுகுளத்தூர் கலவரத்தின் தொடர்ச்சியாகவே கருதப்பட்டுச்சு. இதையடுத்து 1957 நடந்த முதுகுளத்தூர் கலவரம் வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமில்லாம அது மாறி வந்த சமூக மற்றும் பொருளாதார படிநிலைகளின் விளைவாகவே இன்னைக்கும் கூறப்பட்டுக்கிட்டு இருக்கு. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில பார்த்தோம்னா நாடார் சமூகத்தினர் பொருளாதார ரீதியாகவும் சமூக அந்தஸ்திலும் முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் பார்த்தோம்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரும் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தின் மூலம் சமூகத்துல தங்களுக்குரிய உரிமைகளை நிலைநாட்டவும் தொடங்கியிருந்தாங்க. இதையடுத்து திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி திரு சுபாஷ் சந்திர போஸின் ஃபார்வர்ட் பிளாக்ல சேர்றாரு. இதன் காரணமாக அரசியல் ரீதியாக திரு தேவர் அவர்களும் திரு காமராஜர் அவர்களும் எதிரெதிர் துருவங்கள்ல நிற்கிறாங்க. இதையடுத்து பார்த்தோம்னா 1957 முதுகுளத்தூர் இடைத்தேர்தல் நடக்குது. இது இந்த பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்யுது. இதையடுத்து 1957 செப்டம்பர் 10 கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில ஒரு அமைதி பேச்சுவார்த்தையும் நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையில பார்த்தோம்னா திரு தேவர் அவர்கள் மற்றும் திரு இமானுவேல் சேகரன் அவர்கள் உட்பட இரு சமூகங்களின் தலைவர்களும் கலந்துக்கிறாங்க. மறுநாள் பார்த்தோம்னா செப்டம்பர் 11 அன்று இமானுவேல் சேகரன் அவர்கள் பரமக்குடியில படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை தான் மீண்டும் இரு சமூகத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வன்முறையை தூண்டுச்சுன்னே சொல்லலாம். இதையடுத்து திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் படுகொலைக்கு பிறகு பல இடங்கள்ல மிகப்பெரிய கலவரங்களும் வெடிச்சிச்சு. கீழத்துவல்ல பார்த்தோம்னா காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டுல 5 முக்குளத்தூர் சமூகத்தினர் கொல்லப்பட்டாங்க. இதன் காரணமாக காமராஜர் அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களும் எழுந்துச்சு. இருந்தாலும் எழுத்தாளர் வி கீதா மற்றும் கல்வியாளர் கே.ஏ. மணிக்குமார் போன்றோர் காமராஜர் அரசின் நடவடிக்கைகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக உறவுகளில் இருந்த அடிமைத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வர உதவுச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் கொலை வழக்குல திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். ஆனா 1959 ஜனவரி மாதம் புதுக்கோட்டை நீதிமன்றத்துல அவர் குற்றமற்றவர் அப்படின்னும் நிரூபிக்கப்பட்டார். இதையடுத்து திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் நினைவு நாள் மற்றும் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களின் ஜெயந்தி விழா போன்ற நிகழ்வுகள் நடக்கிறப்பெல்லாம் வன்முறைகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக பல ஆண்டுகளாக அரசுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனாலும் 2011ஆம் ஆண்டில் நிலைமை சற்று மாறி போச்சு. அதாவது வன்முறைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 11 அன்னைக்கு திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் 54வது நினைவு நாள் அனுசரிக்க பரமக்குடியில ஒரு மிகப்பெரிய அளவுல மக்கள் கூட்டம் திரள்றாங்க. அப்போது அந்த நிகழ்வுல பங்கேற்க வந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் கைது செய்யப்படுறாரு. அவருடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமும் வெடிக்குது. இதையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கல்வீசி தாக்கியதுனால கூட்டத்தை கலைப்பதற்காக காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்துது. இதுல 7 பேர் கொல்லப்பட்டாங்க, பலர் காயமடைஞ்சாங்க. இதையடுத்து அப்போது முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த சம்பவத்திற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை ஆணையம் அமைக்கவும் உத்தரவிடுறாங்க. ஆனாலும் பல்வேறு அரசியல் கட்சிகள் காவல்துறையின் நடவடிக்கையை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இதையடுத்து 1957 மற்றும் 2011 ஆகிய ஆண்டுகள்ல நடந்த இந்த நிகழ்வுகள் இன்னைக்கும் சமூக உரையாடல்கள்ல விவாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இந்த வன்முறைகளின் மூல காரணங்களை பாரபட்சம் இல்லாம முறையாக ஆராய்ந்து புரிந்து கொள்வதன் அவசியமும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுக்கிட்டே வருது. பரமக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கை விசாரித்து வந்த சிபிஐ சமீபத்துல அதன் விசாரணை விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளியிடவும் மறுத்துட்டாங்க. இதையடுத்து 1957 நடந்த முதுகுளத்தூர் கலவரம் பல சிக்கலான சமூக அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களின் கலவையால உருவாச்சுன்னே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவங்களை உணர்ச்சி பூர்வமாக இல்லாம
நிதானமான பார்வையுடன் ஆராய்வதே இன்றைக்கு அவசியமான தேவையாகவும் கருதப்படுது. இந்த நிகழ்வுகள் நடந்து பல ஆண்டுகள் ஆனாலும் கூட அந்த பகுதி மக்களிடையே இது ஒரு மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம்.